ஏமன் தலைநகர் சனாவில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். அமெரிக்க தாக்குதலுக்கு மத்தியில் பிரம்மாண்ட நிகழ்வு. ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள சபீன் ஸ்கொயரில் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் வகையில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு பேரணி நடத்தியுள்ளனர். ஏமனில் உள்ள 14 மாகாணங்களில் 450க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற பிரம்மாண்ட கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. ஏமனில் அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திய சூழ்நிலையிலும் பல லட்சக்கணக்கான ஏமன் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியிருப்பது அமெரிக்காவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள், காசா தனியாக இல்லை, காசா மக்களுடன் நாங்கள் இருக்கின்றோம். அமெரிக்கா ஏமன் மீது எத்தகைய தாக்குதல் நடத்தினாலும் காசா மக்களுக்கு உதவுவதில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தோல்வியடைந்து விட்டதாகவும், அமெரிக்கா ஆக்கிரமிப்பு நடவடிக்கை காசா மற்றும் ஏமனில் முழுமையான தோல்வியை சந்தித்திருப்பதாகவும், அது ஏமனில் செயல் திட்டத்தை சிறிய அளவில் கூட அமெரிக்காவால் பாதிப்படைய செய்ய முடியவில்லை என்றும் பிரம்மாண்ட கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கூறியிருக்கின்றனர். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் தாக்குதல் நடத்திய ஏமன் ஆயுதப்படை. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் உள்ள ராணுவ தளத்தை குறிவைத்து 2 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஏமன் ஆயுதப்படை அறிவித்துள்ளது. ஏமன் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி இது குறித்து கூறுகையில், அமெரிக்கா ஏமன் மீது எத்தகைய தாக்குதல் நடத்தினாலும் காசா மக்களுக்காக ஆதரவாக ஏமனின் ராணுவ நடவடிக்கை தொடரும் என்றும், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவிலிருந்து தனது முற்றுகையை விலக்கிக் கொள்ளும் வரை இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்றும் யஹ்யா சாரி அறிவித்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏமன் தாக்குதல். செங்கடலின் வடக்கு பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பலான USS ஹாரி ட்ரூமன் மற்றும் அதனுடன் இருந்த போர்க்கப்பல்கள் மீது ஏமன் ஆயுதப்படை கப்பலில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஏமன் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஓமனில் ஈரான் அமெரிக்காவிற்கு இடையே நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தை. ஓமனில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இதில் முதல் கட்டமாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஈரானின் நிலைப்பாட்டையும் அதன் விளக்கங்களையும் ஓமன் தரப்பிடம் ஒப்படைத்திருப்பதாகவும், அதை அமெரிக்காவிடம் கூற வேண்டும் என்று எடுத்துரைப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். பிராந்திய அக்கறையுடன் ஓமன் இந்த விவகாரங்களை கையாள்வதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருக்கின்றார். அதேபோல அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஓமனை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு ஓமன் தரப்பிலும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா ஈரானின் மறைமுக பேச்சுவார்த்தை இதுவரை சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாகவும் ஓமன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இனப்படுகொலை சொல்லை அங்கீகரிப்பதா? கனடா பிரதமரை கண்டித்த நெதன்யாகு. கடந்த செவ்வாய்க்கிழமை கனடாவில் புதிதாக பிரதமர் பதவியேற்றுள்ள மார்க் கார்னே பேரணி ஒன்றில் பங்கேற்றார். அதில் சிலர் திடீரென்று இஸ்ரேல் நடத்தும் காசா இனப்படுகொலை குறித்து பதில் கூறுங்கள் என்று முழக்கமிட்டுள்ளனர். அந்த முழக்கங்களை அங்கீகரிக்கும் வகையில், அதனால்தான் நாங்கள் அவர்களுக்கு ஆயுத தடையை விதித்துள்ளோம் என்று மார்க் கார்னி கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியடைந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, கனடா எப்பொழுதுமே இஸ்ரேலின் பக்கம்தான் நின்றுள்ளது. புதிய பிரதமர் மார்க் கார்னேவும் இதுபோல செயல்பட வேண்டும். நாங்கள் ஹமாஸை எதிர்த்து போராடும் ஜனநாயக நாடு. எங்களை இனப்படுகையாளர்கள் என்று சொல்வதா என்று பெஞ்சமின் நெதன்யாகு ஆதங்கப்பட்டுள்ளார். இது குறித்து கனடா பிரதமரிடம் கேள்வி கேட்கையில், கூட்டத்தில் எழுந்த குரலுக்கு நான் பதில் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களா என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூறியிருக்கின்றார்.